ரட்சிப்புனா என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ரட்சிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு அன்பளிப்பு. சால்வேஷன் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட் ஃபார் அஸ். அன்பளிப்பு, அதாவது கிஃப்ட்னா நம்மளுடைய அன்புனால நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் கிஃப்ட், அதாவது அன்பளிப்பு. அவங்க நம்மளுடைய அன்பு கூறுறாங்களோ இல்ல அன்பு வைக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய அன்பை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்மளுடைய அன்புனால நம்ம கொடுக்கறதுக்கு பேரு தான் அன்பளிப்பு. அன்பளிப்பை யாராலையும் சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிச்சா அது அன்பளிப்பாவே இருக்காது. உதாரணத்துக்கு உங்க பிறந்தநாள் அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க காசு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்க மேல இருக்கிற அன்புனால உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. மாச கடைசியில உங்களுக்கு சம்பளம் வருது, அது இலவசமா உங்களுக்கு வரல. ஏன்னா நீங்க ஒரு மாசம் அதுக்காண்டி உழைச்சிருக்கீங்க. உழைப்புனால கிடைக்கிறது சம்பளம். நீங்க செய்கிற காரியங்கள்னால கிடைக்கிற விளைவுகள் சம்பளம். கிரியையினால கிடைக்கிறது சம்பளம். அன்பளிப்புங்கிறது நம்மளுடைய கடின உழைப்புனால கிடைக்கிற சம்பளம் இல்ல, பிறருடைய அன்புனால நமக்கு கிடைக்கிற இலவசம். அதே மாதிரி ரட்சிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. இது நம்மளுடைய கிரியையினால் அல்ல, கடவுள் நம்மேல் வைத்த அன்பின் கிருபையினால கிடைக்கிற இலவசம். ஏன் கடவுள் நமக்கு ரட்சிப்ப ஒரு அன்பளிப்பா இலவசமா கொடுக்கிறாருன்னா, நம்மளால ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே பாவத்துல பறக்கிறோம், பாவங்களை செய்யறோம். கடவுளுடைய பேச்சை கேட்காம அவருக்கு கீழ்ப்படியாம நடந்து அதன்படி வாழ்றதுக்கு பேர் தான் பாவம். சேச்சா, நானும் எப்பவாச்சுதான் கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருப்பேன், அதுக்கு போய் என்ன போய் பாவிந்தீங்களப்பா. அந்த எப்பவாச்சும் பண்றதுக்கு பேரும் பாவம் தானே தலைவா. நம்ம என்னதான் கடவுளுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடந்தாலும் ஒரு விஷயத்துல நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம நடந்தாலும் அதுக்கு பேரு பாவம் தான். நம்ம பாவிகள் தான். நம்ம பாவிகளா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பாவம் செய்யறதுனால மட்டும் இல்ல, நம்ம பாவத்துல பிறந்ததுனாலையும் தான். சரி, நம்ம செய்யறது எல்லாமே பாவம் தான், நம்மளுடைய கிரியைகள் எல்லாமே பாவம் தான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது நரகம். நம்மளால ரட்சிப்பை சம்பாதிக்கவே முடியாது. நம்மளால நரகத்தை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அதை நம்ம ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சிருக்கோம். நான் ரட்சிப்பை சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறது மரணத்தை மட்டும்தான், நரகத்தை மட்டும்தான். ரட்சிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு அன்பளிப்பு. ரட்சிப்பை கடவுளிடம் இருந்து ஒரு அன்பளிப்பாக மட்டும் தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பை நான் சம்பாதிப்பேன் என்ற எண்ணத்திலிருந்து மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், கடவுளுடைய அன்பளிப்பான ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உங்களால கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியுமே தவிர, ரட்சிக்கப்படாம உங்களால கடவுளுக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள். எனவே நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனை மகிமைப்படுத்தும் கிரியைகளை செய்வதற்காக வேத வாக்கியங்களின்படி ரட்சிக்கப்படுகிறோம். We are saved by grace alone, through faith alone, in Christ alone, for the good works which glorify God alone, according to the scripture alone. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.